நம்ம செய்கின்ற நல்வினை தீவினை இரண்டுமே நமக்கு வந்து பிறப்பை தான் தருகிறது என்பதையும், அதை வந்து ரெண்டுமே இல்லாம பண்ண முடியுன்ற ஒரு வழியை வந்து நம்ம அந்த முந்தைய குரல்ல பார்த்தோம். இருள் சேர் இருவினையும் சேரா என்பதுல. அடுத்தது இந்த பிறவி அந்த அந்த பிறப்பு என்ற பெருங்கடலை நீந்துவர். பிறவி பெருங்கடல் நீந்துவர் என்று சொல்றாரு. அப்போ அடுத்தது வந்து நீந்தார் என்று சொல்றாரு. அந்த ஒரே முதல் வரியில பாத்தீங்கன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். ரெண்டு ரெண்டு ஒரு வெரைட்டி ஒண்ணு வந்து ஒரு பக்கத்தில் நீந்துகின்றவர்கள் என்று சொல்றாரு. இன்னொரு வார்த்தையில நீந்தாதவர்கள், அதாவது நீந்த முடியாதவர்கள் என்று சொன்னாரு. அப்போ என்ன அதுல சொல்ல வர்றாருன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று சொல்றாரு. நீங்க நல்லா கவனிங்க. நீந்தார் இறைவன் அடி சேராதவர் என்று சொல்றாரு. அப்ப இந்த பிறவி என்ற பெருங்கடலை மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து அலைகள் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக இந்த கடலிலே வந்து கொண்டே இருக்கிறதோ, அதுபோல இந்த பிறப்பானது மீண்டும் மீண்டும் அலைகளைப் போல, பெரும் அலைகளைப் போல மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்பீர்கள். அதனுடைய விளைவு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்குமான அந்த இன்ப துன்பங்களை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க சேராதார் என்று சொன்னார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதாவது இறைவன் அடி சேராதவர்கள் யாரோ அவர்களால் நீந்த முடியாது என்று சொல்லிவிட்டு, நீந்துவர் யாரு அப்படின்னா ஆப்போசிட்டா பார்க்கணும். நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொன்னால் இறைவனடி சேர்ந்தவர் நீந்துவர். அதுதான் பொருளுங்க. நீங்க அந்த பொதுவாக அந்த சொல்லை நீங்க எடுத்துக்கணும். அப்ப பிறவி என்ற பெருங்கடலை நீந்துவர் யாரு? இறைவனடி சேருகின்றவர்கள். நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று சொல்றாரு. இப்ப இங்க நம்ம பார்க்க வேண்டியது, ஓகே, இறைவன் தான் வந்து நம்ம வந்து அவரு தான் வந்து நம்ம வணங்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் வெளியில இல்லைன்றதையும் அவர் உள்ளதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க அடி சேராதார், அங்க என்ன சொன்னார் அந்த குரல்ல? இறைவன் அந்த புகழை பாடுகின்றவர் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய அவனை மட்டுமே அவன் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றவனுக்கு இரண்டு வினையும் சேராதுன்னு சொன்னாரு. இங்கே அவனையே சிந்தித்துக் கொண்டு இருப்பது, அவனுடைய புகழையே பாடுவது என்று சொன்னால் அந்த அவனை பற்றிய சிந்திக்கு புகழ் என்பது முதலே சொல்லிட்டேன். புகழ் என்பது இறைவனுடைய புகழை எந்த ஒரு மனிதனாலும் இதுதான் அவனுடைய புகழ் என்று எழுதி முடிக்க முடியாது. அதுக்கு சுருக்கமாக நான் ஒரு கதையும் சொன்னேன் திருவிளையாடல்ல இருந்து. ஆகவே சுருக்கமா எல்லாமே நீதான். அப்போ அந்த ஒரு சரணாகதி எல்லாமே நீதான் அப்படின்னா அது சரணாகதியை குறிக்கிறது. இங்க பாருங்க, இங்க நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இங்க இறைவன் அடி என்று சொல்லுகின்றார். இப்ப இறைவன் அடி என்று சொன்னால் இறைவனுடைய பாதங்கள் என்று பொருத்தம். அப்படிதான் பொருத்தம். இறைவன் அடி சேராதார் என்று சொன்னால் இறைவன் அடி என்று சொன்னால் இறைவனுடைய திருப்பாதங்கள் என்று அர்த்தம். இங்க எந்த திருப்பாதங்கள் இருக்குது? ஏன்னா அகத்துல பார்க்க போறோம். புறத்துல வந்து எது வேணாலும் நீங்க பாதம் வச்சுக்கலாம், 10 கை வச்சுக்கலாம், 20 கால் கூட வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம் கற்பனையில. ஆனா இங்க நீ அகத்துலதான் பார்க்கணுன்ற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க அவனுடைய அடி சேருவது என்று சொன்னால், இப்போ ஒருத்தவட்ட அப்பா நீ மண்டி போட்டு சரணாகதியா ஒருத்தன் வந்து நீங்க போய் உங்க கஷ்டம் வந்து இருக்குது, ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு நீங்க ஐயா உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லையா நான் காப்பாத்துங்க நீங்க சரணாகதியா போய் வந்து அவன் காலில் விழுவீங்க இல்லையா? அதுதானே சரணடைதல் என்பது. அதுபோல இங்க இறைவன் அடி சேராதார் என்று சொன்னால் அல்லது இறைவன் அடி சேர்ந்தவர் என்று சொன்னால் அவனிடத்துல சரணாகதி அடைய வேண்டும். அப்போ வெளியில ஒண்ணு இருந்தா நீங்க நெடுங்கடையா உளுந்து சரணாகதியா நீங்க காலை நெடுங்கடையா உளுந்து அவனிடத்துல ஐயா நான் அவனிடத்துல வந்து சமர்ப்பணம் நான் சரண அடைஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இங்க அகத்துல போய் என்னங்க சரண அடைவது, எப்படிங்க சரண அடைவது, இறைவனுடைய அடியை எப்படி தொடுவது என்று சொன்னால், இங்க இதுலயே பல குரல்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவைப்படுது. இதெல்லாம் தான் நமக்கு பக்தி மார்க்கத்துல தியானம் செய்கின்றவர்கள் இறைவனை பற்றி எப்படி அவனிடத்துல சரணடைவது என்ற அந்த ஞானத்தை பெறுவதுதான் தியானமே. தியானத்தின் மூலமாக அகத்திலே நீங்க எப்படி அவனிடத்துல சரண அடைவது என்பதை அந்த வித்தையை தெரிந்து கொள்வதுதான் இந்த ஆன்மீக ஞானம், தன்னை அறிகின்ற ஞானம். இப்ப பாருங்க, நீங்க பிசிக்கலா போய் அவர்கிட்ட போய் நீங்க சரண அடைய முடியாது. இங்க யாரு சரண அகத்துல போகணும் அப்படின்னா நீங்க உடலை எடுத்துக்கிட்டா அகத்துல போவீங்க இல்ல, உங்களுடைய மனதை தான் நீங்க எடுத்துட்டு போவீங்க. உங்க மனம் ஏன் மனம் வந்து அங்க சரணடையுது என்று சொன்னால்,
எந்த ஒரு செயலும் முதலே நம்ம பேசணும், ஒரு செயலை வந்து செஞ்சா அதுக்கு எதிர்வினை இருக்குன்னு சொன்னோம். இங்க செயலை செய்வது யார் என்ற ஒரு தெளிவை இந்த இடத்துல நம்ம பெற்றாக வேண்டும். நீங்க ஒரு மனிதன் வந்து ஒரு செயலை செய்யறான் அப்படின்னா அவனுடைய மனம்தான் செய்கிறது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எந்த ஒரு செயலையும் மனம்தான் செய்கிறது. 5 புலன்கள் வழியாக மனம்தான் உணர்கிறது. உடல் வந்து எந்த காரியத்தையும் செய்யறது இல்லைங்க. உடல் மூலமாக மனம் உடலை பயன்படுத்தி அது நினைப்பதை எல்லாம் செய்து முடித்துக் கொள்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே முதல் வகுப்புலயே நான் இதை பார்த்துட்டோம். அப்போ எந்த ஒரு செயலை, அதனாலதான் மனதுதான் அது இன்பத்தையும் துன்பத்தை அனுபவிக்குது. உடம்புக்கெல்லாம் வலி இல்லைங்க. இப்ப நம்ம வந்து கையில பெருசா ஒரு பெரிய காயம் ஏற்பட்டா கூட கைக்கா வலிக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லையே. மனசுல வந்து அந்த பெயின் தெரியுது, மைண்ட் வந்து அதை ஃபீல் பண்ணுது. அப்போ இங்க மனம் தான் அங்க சரணடையும். ஏனென்றால் மனம்தான் நான் என்று நினைக்கிறது. ஆனா அந்த மனம் எப்படி இருக்கிறது? உருவம் இல்லாமல் அரூபமாக இருக்கிறது. இந்த உடலுக்குள்ளார அது குடிகொண்டு இருக்கிறது. அப்படி உருவமே இல்லாத ஒரு மனம்தான் அனைத்து செயல்களும் செய்கிறது. அதே உருவம் இல்லாத மனம்தான் இன்பத்தையும் அனுபவிக்கிறது, துன்பத்தையும் அனுபவிக்கிறது. அதே மனம்தான் புலன்களின் வாயிலாக கண்ணால் பார்க்கின்ற விஷயத்தை கிரகித்துக் கொள்கிறது, காதால் கேட்பதை கிரகித்துக் கொள்கிறது, இப்படி இந்த 5 உணர்வுகளாலும் கிரகித்துக் கொள்கிறது. ஆகவே அனைத்து செயல்களையும் செய்வது அந்த மாய வடிவிலே அரூபமாக இருக்கின்ற உங்களுடைய மனம்தான் அந்த செயல்களை செய்கிறது. அதே மனம்தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். எது? மனம் சரணடைய வேண்டும். அது என்ன சரணடைவது என்று சொன்னால், முதல்ல உடலால நம்ம சரணடையதுன்னா நெடுங்கடியாக எடுத்து வணங்குறது. மனம் சரணடைய வேண்டும் என்றால், மனம் எப்படி சரணடையும் என்றால், இந்த மனம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குதுங்க? நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் நீங்க. இந்த மனம் நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. நீ யார்? நீ நான் என்று சொல்லுகின்ற இந்த மனம் யாருடையது? எங்கிருந்து வந்தது? யாருக்கு சொந்தமானது? அதை இந்த தனி மனித மனம் என்னுடையது என்று தனக்கு சொந்தமானதாக எண்ணிக்கொண்டு அனைத்து செயலும் செய்கிறது. பகவத்கீதையில ஒரு சுலோகம் வருகிறது. ஒரு செயலை செய்கின்ற ஆற்றல் என்பது மனதில் இருக்கிறது. ஒரு செயலை செய்யாமல் மனிதனால் வாழ முடியாது. அப்ப எதனால இந்த இன்ப துன்பம் வருது அப்படின்றதுக்கு பகவத்கீதையிலே ஒரு சுலோகம் சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, நீ இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் பெறுவதற்கான காரணம் என்னன்னா, நீ நான் செய்கிறேன் என்ற நினைப்பு தான் உனக்கு இந்த துன்பத்தை தருது. கர்மண்யவதிகாரஸ்து சொல்றார். கர்மண்யவதிகாரஸ்து மா பலேசு கதாச்சனக. நோட் பண்ணிக்க சுலோகத்தை. வேணா பகவத்கீதையை பார்த்துங்க. நீங்க அந்த முதல் வார்த்தையே நீங்க நெட்ல போய் தேடுங்க. கர்மண்யவதிகாரஸ்தே மா பலேசு கதாச்சனக. அதாவது ஒரு மனிதனுக்கு காரியங்களை செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா காரியங்களை செய்யாமல் அவனால வாழவே முடியாது. ஒரு செயல் இல்லாமல் ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? அப்போ செயல்களை செய்வதற்கான அதிகாரம் கர்மண்ய அதிகாரஸ்து. அதிகாரம் என்று சொல்லுகின்றார். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். மா என்றால் இல்லை. என்ன இல்லை? பலேசு கதாச்சனக. அதனுடைய பயன் பல என்று சொன்னால் ஃப்ரூட். த ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன். ஒரு செயலினுடைய பிரதிபலன். என்ன சொல்றார்? மா உங்களுக்கு கிடையாது. எப்போ? ஒருபோதும் கிடையாதுன்றா. மா பலேசு கதாச்சனக. யார் சொல்றதுங்க? நீங்க மத்தவங்க சொல்றத வேணாம். இன்னைக்கு இந்துக்கள் என்று சொல்லுகின்றவர்கள் புனித நூலே பகவத்கீதை தான். ஏன் இந்த விஷயத்தை வந்து இதுவரையிலும் யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க? யாரெல்லாம் கோயிலுக்கு போய் நீங்க அதே கிருஷ்ணனை வழிபடுற கோயிலுக்கு போனாலும் யாரும் வந்து ஐயா கிருஷ்ணரே இப்படிதான் சொல்லியிருக்காரு, இதுக்கான விடை வந்து இங்கதான் இருக்குதுன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு கேட்கிறேன். மனுஷனை முட்டாளாவே வச்சிட்டு இருக்கிறீங்களே. இது சிந்திக்க வேணுமா வேணாவா? அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கும்பல் மனிதனிடத்தில் இதெல்லாம் போய் சேராம தடுக்கிறது. மனம் எதை சரணடைய வேண்டும் என்று சொன்னால், நான் என்ற உணர்வை அந்த உள்ளே இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே, இது நான் இல்ல நீதான். இதைத்தான் நான் முதலே ஆரம்பத்துல சொன்னேன். எல்லா ஞானிகளும் இப்ப இதே திருக்குறள் இருந்து ஒண்ணு சொல்றேன். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்று வள்ளுவர் சொல்றார்.
அதிகாரம் மெய்யுணர்தல் அதிகாரம், அதாவது மெய்ப்பொருளை, அதாவது பரம்பொருளை, அதாவது இறைவனை உணர்தல் என்பதுல அதுக்கு என்ன இலக்கணம் சொல்றார்? யான், அதாவது நான் என்ற அந்த அகம்பாவம், எனது என்ற எல்லாமே, இது என்னதுங்க, இது என் வீடு, இது என்னுடைய பைக்கு, இது என்னுடைய காரு, இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய அண்ணன், இது இப்படி எல்லாத்தையும் எனது எனது என்று சொல்றாங்க. எவ்வளவு நாளைக்கு உனது? எவ்வளவு நாளைக்கு? இந்த உடம்பு இந்த உலகத்தில் இருக்கிற வரையில தான். அதுக்கப்புறம் எதெல்லாம் உண்ணுதுன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் ஒண்ணுதே இல்லை. உண்மையா பொய்யா? இதையும் கீதையில சொல்லப்பட்டுதான் இருக்கிறது. ஆனா யாருமே இதை உணர்ந்து கொண்டு அப்ப இதுக்கான வழி என்னன்னு தேடல. காரணம் என்னன்னா யாரும் சொல்லி கொடுக்கல. அதான், வேற ஒண்ணும் இல்ல. இதை மறைச்சிட்டாங்க. இதை சொன்னா நீங்க எங்க கோயிலுக்கு போகிறதுல நிறுத்திடுவீங்க. கோயிலுக்கு போனா யாரு பிழைப்பாங்களோ அவங்களோட பொழப்பு போயிடும். நான் குறை சொல்வதாக நினைக்காதீர்கள், சத்தியத்தை பேசுகின்றேன். இது உண்மையா பொய்யா? ஏன் இவை மறைக்கப்பட்டன? எந்த கிருஷ்ணனை பத்தி கோயில்கள் வச்சு வழிபட்டு வந்தீங்களோ அதே கிருஷ்ணன் சொன்னார் இல்ல, அதே அவர் மறுபடியும் சொல்ற பாரு. இந்த குரலை நான் முடிச்சிட்டு போயிடுறேன். அப்போ இந்த நான் எனது என்ற அந்த இரண்டு பற்றுகள், ஒன்று அகப்பற்று, நான் என்பது அகம், எனது என்பது புறத்தில் இருக்கக்கூடிய பற்று. மனிதனுடைய இந்த இரண்டு பற்றுக்களை எவன் ஒருவன் அறுத்து எறிகின்றானோ, பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. யான் எனது என்னும் செருக்கு என்று சொல்லுகின்றார். செருக்கு, அது அகம்பாவம், அது திமிர். அது நீ யார்? உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? 3 நாள் இந்த உடம்புக்கு சாப்பாடு போலன்னு நீ அவ்வளவுதான், க்ளோஸ். ஆனா நான் 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 சொல்லிக்கிட்டு இந்த உடம்ப காமிச்சுதான் அது பேசுது. ஆனா உண்மையிலேயே அது உனக்கு சொந்தமானது அல்ல. ஆகவே இங்க நான் என்ற உணர்வை நீங்க நான் இல்ல. இப்ப நான் பட்டினத்தடிகள் கூட சொன்னாருன்னு நான் சொன்னேன். என்ன சொன்னாரு? ஊனுக்குள் நீ இருந்து உளவியதை காணாமல், அவர் சொன்னார் இல்லையா? பலருடைய இதை நான் சொல்லிட்டேன், சும்மா நினைவுபடுத்துக்காக ஒண்ணு சொல்றேன். இந்த ஊனுக்குள்ளார, அதாவது இந்த தேகத்துக்குள்ளார நீ இருந்து உளவியதை காணாமல் என்று சொன்னால் நீ தான் இருக்கிறன்றத இறைவனை சொல்றாரு. இறைவா, இந்த ஊனுக்குள்ளே நீ இருந்து உளவுகின்றாய், நீ தான் எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய். உளவியதை என்று சொன்னால் இந்த ஊனுக்குள்ள இருந்து எல்லா இயக்கங்களையும் செய்து கொண்டிருக்கின்றவர் அவர்தான். எதை செய்தாலும் அந்த செயல் அவனுடையது என்று சொல்லுகின்றார். அப்போ ஊனுக்குள் நீ இருந்து உளவியதை காணாமல், அது நான் புரிஞ்சிக்காம நான் என்று இருந்து நலம் இழந்தேன் பூரணமே. எவ்வளவு வேதனைப்பட்டு சொல்றாரு. அப்ப ரியலைசேஷன் அவருக்கு கிடைக்கும் போது அவருக்கு தெரியுது, இது நான் 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 சொன்னது பொய், நீ 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 என்பதுதான் மெய்யே. அப்போ இந்த சரணாகதி என்பது நான் என்ற அந்த அகம்பாவத்தை, இது நான் அல்ல நீதான் இது என்ற உணர்வு, அதுதான் அங்க சரணாகதி. அப்போ இங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று சொன்னால், இறைவனே நீங்க காணப்போவது உங்க மனதே அருவமா இருக்கிறது. அந்த மனதையும் இயக்குகின்ற ஒரு ஆற்றலாக இன்னும் ஆழத்தில் அவன் இருக்கின்றான். அவன் இன்னும் அருவமாக இருக்கின்றான். ஆனால் அவன் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற ஒவ்வொரு, நீங்கள் அடுத்த நிமிடம் என்ன நினைக்க போகின்றீர்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அவன் எங்கேயும் வெளியில உட்கார்ந்துட்டு கவனிக்கல. அப்போ ஆன்மீகம் என்பது நீங்க தியானத்தின் மூலமாக, இந்த தியானத்துல இந்த ஒரு நிலையை தான் ஞானிகள் எல்லாமே இந்த ஒரு நிலையின் மூலமாகத்தான் அந்த ஒரு இதை அவங்க அடைந்தார்கள். ஆகவே இது போன்ற தெளிவான விஷயங்களை நீங்க தெரிந்துக்கல அப்படின்னா எப்படி போகணும், இறைவனை எப்படி நாடணும்? அடுத்தது அந்த உள்ள இருக்கிறது யாரு இறைவன் என்பதையும் நம்ம உங்களுக்கு அறிவுபூர்வமாக நான் அடுத்த நிலைகள்ல நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இறைவன் என்பது யார்? உங்க மனதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். கண்களுக்கு தெரியாம இருக்கிறது. ஆக்சுவலா நான் என்று சொல்வது இந்த உடம்பு இல்லைங்க, உங்களுடைய மனம். அப்ப நீங்க எப்படி நான் என்று சொல்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத வடிவத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. அந்த பாயிண்ட் முதல்ல ரியலைஸ் பண்ணிக்கங்க. இந்த உடம்புக்குள்ளார நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மனம்தான் வாழுகிறது இந்த உடலை பயன்படுத்தி கொண்டு. இந்த உடம்பு போயிடுச்சுன்னா அடுத்தது இன்னொரு உடம்ப தேடும். அதுதான் மறுபிறப்பு என்பது, இன்னொரு உடல். அந்த உடலை தேடுவதற்கு நீங்க இந்த உடம்புல இருக்கும்போது எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள், எத்தகைய எண்ணங்களை கொண்டிருந்தீர்கள், எத்தகைய செயல்களை செய்தீர்கள் என்பதுதான் தீர்மானிக்கிறது. ஏதோ சித்திரகுப்தன் என்பதும் அங்க யமலோகத்துல அவன் இருந்து உனக்கு கணக்கு பார்த்து அடுத்தது நீ இந்த பரப்பு தான் அப்படின்லாம் இன்னொரு இடத்துல கணக்கு பார்க்க முடியாது.
அதனாலதான் அவர் சொன்னாரு, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வருனாரு. சித்திரகுப்தன் தருவன் சொல்லலாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு சொல்லுக்கும் பொருளை உணர வேண்டும். தாமே வரும் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா அதுவே தானாவே அது கால்குலேட் பண்ணிக்கும். நீங்க என்னென்ன செயல்களை செஞ்சோ அதுக்கெல்லாம் அதுவே கால்குலேட் பண்ணி இந்த உடம்பு போனதுக்கு அப்புறம் எந்த உடம்புக்குள்ள புகுவதற்கு இது தகுதி உடையதாக இருக்கிறது, மீண்டும் மனித உடலை பெறுவதற்கு தகுதி உடையதாக இருக்கிறதா, அல்லது வேறு ஒரு உடலுக்குள்ள அது போகணுன்ற அந்த பண்பை பெற்று இருக்கிறதா என்பது இந்த வாழ்க்கை தான் தீர்மானிக்கும். நம்ம செயல்கள் தான் தீர்மானிக்கும். ஆகவே இந்த இறைவன் அடி சேராதார் என்று சொன்னால் அந்த நான் என்ற அந்த பண்பை உணர்வை அவனாக மாற்றி, நீ இல்ல இது நான் இல்ல நீதான் அப்படின்றதுதான் அவனிடத்தில் முழுமையா சரண அடைவது. இந்த நான் என்ற உணர்வு அவனிடத்துல முழுமையாக சரணடைவது. அப்படி சரணடைகின்ற பொழுது இந்த பிறப்பு என்ற அந்த இது கிடையவே கிடையாது. ஈஸியா அந்த பிறப்பு என்ற பெருங்கடலை அவங்க நீந்திடுவாங்கன்றாரு. ஆனா இறைவன் அடி சேராதார் நீந்தார். ஓகே, இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு அடுத்தது உங்க கேள்விக்கான நேரத்தை நான் கொடுக்கிறேன். இதே பகவத்கீதைங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாவங்கள் செய்தாதான் அது துன்பங்களா வருது இல்லையா? அதாவது பாவங்கள் என்பது தீமைகள். அதை சமஸ்கிருதத்துல பாவம்னு சொல்றோம். இந்த பாவம் என்பது ஆக்சுவலா சமஸ்கிருத சொல். பாவம், பாதகம், அதிபாதகம், மகாபாதகம், பிரத்யவாயா என்பதெல்லாம் சமஸ்கிருத சொற்கள். சரி, இப்போ இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுங்க. அந்த மனுஷனை போல பாவத்தை செஞ்சவன் உலகத்திலேயே வேற ஒருத்தர் இல்லைன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு கதாபாத்திரம். அதாவது ஒரு பாவி, அவன் பாவமே செய்கின்ற ஒரு தொழிலாக வைத்திருக்கின்றவன், அவன் இன்னொரு பாவியை பார்த்து ஐயோ இவன் பயங்கரமான பாவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் மிக பயங்கரமான ஒரு பாவி. அதுல சொல்றாரு, அந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு, கிருஷ்ணன், அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜத்தே மா மனன்ன பாக் சோபி பாப்போ வினிர் முக்த முச்சியத்தே. இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அபிச்சேத் சுதுராச்சாரோன்னு சொல்றாரு. துராச்சாரம் அப்படின்னா, துராச்சாரின்னு சொன்னா அவன் பாவி, பாவம் செய்கின்றவன், எண்ணற்ற பாவங்களை செய்கின்றவன். ஆனா இங்க துராச்சாரின்னு சொல்லல, சுதுராச்சாரின்னு சொல்றாரு. சுதுராச்சாரி அப்படின்னா, துராச்சாரி அப்படின்னா அவன் பாவமே செய்கின்றவன். சுதுராச்சாரின்னா அப்படி பாவமே செய்கின்ற ஒருவனே இன்னொரு பாவம் செய்கின்றவனை பார்த்து அஞ்சுகின்ற அளவுக்கு அவன் மிக பயங்கரமான ஒரு பாவி என்று அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு பாவிக்கு தான் சுதுராச்சாரி அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுல சொல்றாரு, அத்தகைய ஒரு பாவம் செய்கின்றவனாக இருந்தாலும், அதாவது அவனை விட ஒரு கொடுமையான பாவம் செய்கின்ற ஒரு மனிதன் உலகத்திலேயே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவன் பாவங்களை செய்திருந்தாலும், பாவங்களை செய்திருந்தால் அதனுடைய விளைவு என்ன? துன்பங்கள் தானே. அப்ப துன்பமே அவனுடைய வாழ்க்கையாக அமைந்துவிடும். அப்படி துன்பத்திலேயே உழல்கின்ற மனிதர்கள் எத்தகைய பாவங்களை செய்திருந்தாலும் அதுல சொல்றாரு, அபிச்சேத் சுதராச்சாரோ பஜத்தே மா மனன்ன பாக். பஜத்தே என்று சொன்னால் அதாவது மனதிலே தியானிக்கின்ற, தியானம் செய்கின்ற என்று பொருள். இறைவனே சிந்தித்துக் கொண்டிருப்பது, அதாவது தியானம் செய்வது. எப்படி? மா என்றால் இல்லை என்று பொருள். நான் ஏற்கனவே ஒரு சுலோகத்தை சொல்லியிருந்தேன். ஒரு மனிதனுக்கு செயல்களை செய்வதற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு, அதனுடைய பலன்களை எதிர்பார்ப்பதற்கான அதிகாரம் அவனுக்கு கிடையாது என்று. கர்மண்யே அதிகாரஸ்தே மா பலேசு கதாச்சனகா என்று சொன்னேன். அங்கே மா பலேசு, அதாவது மா என்றால் இல்லை என்ற பொருள். பலேசு என்றால் அதனுடைய பயனை, ஒரு செயலை செய்வது அதற்கான எதிர்வினையை அவன் எதிர்பார்க்க கூடாது, அதாவது பயனை எதிர்பார்க்க கூடாது என்று அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதே போலதான் இங்கே மா மனன்ய பாக், மனதை பாக் என்றால் சொன்னாலும் இப்ப சாதாரண புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன், அந்த வார்த்தைக்கு எளிமையா புரியுற மாதிரியே. இப்ப நம்ம பாக் அப்படி சொன்னா பாகம்னு கூட சொல்றோம் இல்லையா? பாகம்னாலே பிரிவுகள் தானே. இங்க என்ன சொல்றாருன்னா, மனன் என்றால் மனம். மா மனன்ன பாக் அப்படின்னா மனதை பிரிவுபடாமல், பிளவுபடாமல், அதாவது மனம் பல்வேறு சிந்தனைகளே ஓடாமல் ஒரு நிலைப்படுத்தின் அர்த்தம்.
இல்லாமல் அர்த்தம். மா மனன்யபாக் என்றால் மனம் அங்க பிரிவுபடாமல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் எத்தகைய பாவங்களை செய்திருந்தாலும் அவன் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அவன் தியானிப்பானே ஆனால் என்ன நடக்கிறதுங்க? சோபி பாப்போ, அவன் செய்த அந்த பாவங்கள் எல்லாம் வினிர் முக்த முச்சியத்தே, அதிலிருந்து அவன் விடுதலை பெறுகின்றான். விடுதலை பெறுகின்றான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த பாவங்களால் வருகின்ற துன்பங்களிலிருந்து அவன் விடுவிக்கப்படுகின்றான் அர்த்தம். அப்போ இங்க என்ன வலியுறுத்துறாரு பகவான் அப்படின்னு சொன்னா, தியானத்தை வலியுறுத்துறாரு. அந்த தியானத்துலதான் என்ன பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். நான் என்ற அதை அவனாக மாற்ற வேண்டும். இது நான் இல்லை அவன் தான் என்று சொல்றோம். அதுதான் தியானத்திலே நம்ம செய்ய வருது. இறைவன் தான் உள்ள இருக்கனான்ற அந்த இதை தான் நம்ம உணர்வதற்கான, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? தன்னுணர்வு என்று சொல்றோம். செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல் அல்லது தன்னை உணர்தல் என்று சொல்லுகின்றோம். அப்படி எத்தகைய பாவங்களை செய்து எத்தகைய துன்பங்களை அவன் திரும்ப பெற வேண்டிய ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் மனதை ஒருநிலைப்படுத்தி நானே அந்த பிரம்மம், இது நான் அல்ல என்ற உணர்வோடு அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வானே ஆனால் அவன் அந்த பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுகின்றான், விடுதலை அடைகின்றான். பவ பந்தனாத், கடைசியிலே அது முடிகின்ற பொழுது சொல்வார். பவ என்று சொன்னால் அவனுடைய வினை பயன்கள், நல்வினை தீவினைகளுடைய அனுபவிக்கப்படாத, இனிமேல் அனுபவிக்க வேண்டிய அந்த வினை பயன்கள், செய்த வினைகளினுடைய பயன்களை அந்த பந்தனாத் என்று சொன்னால், பந்தம் என்று சொன்னால் கட்டு, பந்தம் என்று சொன்னால் கட்டு. இந்த பாவ புண்ணியங்களினுடைய அந்த கட்டுக்குள்ளே அவன் மாட்டிக்கொண்டிருக்கின்றான். பிரிக்கவே முடியாது, அவிழ்க்க முடியாத கட்டு அது. அத்தகைய அந்த வினைப்பயன் என்ற கட்டுக்களிலிருந்து, அவன் செய்த பாவங்களிலிருந்து அவன் விடுவிக்கப்படுகின்றான் என்று மிக தெளிவாக பகவத்கீதையிலே பகவான் கிருஷ்ணனே சொல்லி இருக்கின்றார். ஆகவே இங்கே இந்த தியானத்தின் மூலமாகத்தான் மனிதர்கள் துன்பங்களை தொலைக்க முடியும் என்பது மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு பகவான் கிருஷ்ணனே சொல்லி இருந்தும் கூட இந்த விஷயங்களை மனிதர்களுக்கு யாரெல்லாம் அது கிருஷ்ணனை வழிபட சென்றாலும் சரி, கோயில்களுக்கு சென்றாலும் சரி, அங்கே கோயில்களிலே அங்கே அர்ச்சகராகவும் பூஜை செய்கின்றவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அந்த சமஸ்கிருதத்தை தெரிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த துன்பங்களுக்கெல்லாம், மனிதர்கள் துன்பங்களுக்கு தீர்வு தேடி செல்லுகின்ற அந்த கோயில்களில் இருப்பவர்கள், அந்த பூஜையை செய்கின்றவர்கள் மனிதர்களுக்கு இதை ஏன் போதிக்கவில்லை? ஆகவே மனிதர்கள் இப்போதாவது உணர வேண்டும். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், அவசியம் இல்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல பெரிய பெரிய ஞானிகள் பகவானே சொன்ன விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டேன். இங்க நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, எல்லாம் சரிதான். இப்போ யாரெல்லாம் நீங்க கோடிட்டு காட்டினீங்களோ, உதாரணமா சொன்னீங்களோ, சித்தர்கள், ஞானிகள், இவங்களெல்லாம் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லறத்தை சார்ந்தவர்களா இல்லையே. அப்போ இந்த தியானம் செய்பவர்கள், யோகிகள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தர்களாக இருக்க முடியாதா? இது குடும்பஸ்தர்களுக்கு இல்லை. அப்படி அந்த மாதிரி தியானம் செஞ்சா அவங்கெல்லாம் சன்னியாசிகளாக குடும்ப வாழ்க்கையை திறந்து விட்டு இவர்களைப் போல, சித்தர்கள் போல, ஞானிகளை போல போயிடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கலாம். நீங்களா கேட்பீங்கன்னு பார்த்தேன், ஆனா நீங்க யாரும் கேட்கல. ஆனா இதற்கான ஒரு பதில் என்னவென்றால், நான் திருக்குறளிலிருந்து உங்களுக்கு ஒரு சான்று தர விரும்புகின்றேன். அதுல அதிகாரம் தவம். இப்ப நம்ம தியானம்னு சொல்றோம் இல்லையா? தியானம் என்ற சொல்ற அது ஒரு சமஸ்கிருத சொல். மெடிடேஷன் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆங்கில சொல். ஆனால் இந்த தியானத்துக்கும் மெடிடேஷனுக்கும் தமிழ்ல சுத்தமான வார்த்தை என்ன? அதுதான் தவம். இப்ப ஞானிகள், சித்தர்கள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? இறைவனை எண்ணி தவம் செய்தார்கள். நாம இப்போ ரீசெண்டா இதெல்லாம் நம்ம தியானம் என்ற சொல்லையும் ஆங்கிலத்துல மெடிடேஷன் வார்த்தையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தமிழ்ல தூய்மையான ஒரு சொல் தவம் என்பதுதான்.
அப்படி தவம் என்ற ஒரு அதிகாரமே அவர் எழுதியிருக்காரு. 10 குறள்கள் அதுல தரப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு குறள் சொல்லுகின்றார் தவத்தை பற்றி, யார் தவத்தை செய்ய வேண்டியவர்கள் என்று. அதுல சொல்றாரு, துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர் தவம் என்று சொல்லுகின்றார். இதனுடைய பொருள் என்று என்னவென்றால், இங்கே ஒரு ஆச்சரியமாக அவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார் மனிதர்களிடத்திலே. என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், துறந்தார்க்கு என்று சொன்னால் துறவிகளுக்கு, அதாவது வாழ்க்கையை இல்லறத்தை துறந்து துறவிகளாக ஞானிகளாக வாழுகின்றவர்களை பற்றி சொல்லுகின்றாரு. அத்தகைய துறந்தவர்களுக்கு துப்புரவு வேண்டி என்று சொன்னால், துப்புரவு என்றால் அவர்களுக்கான சேவை, அவர்களுக்கான பணிவிடைகள், இதை அவர் துப்புரவு என்று சொல்லுகின்றார். அப்படி துறந்தவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் நாம சேவை செய்து கொண்டிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, மறந்தார்கொள், மறந்து விட்டார்களோ, எதை மறந்தார்கொள் மற்றையவர் என்று சொல்றாரு. இங்க ஒரு பக்கத்துல துறந்தவர்கள், இன்னொரு பக்கத்துல மற்றவர்கள், அதாவது துறவு மேற்கொள்ளாதவர்கள், அதாவது இல்லறத்தவர்கள். துறவியா இருக்கிறவங்க இந்த பக்கத்துல கிரகஸ்தரா இருக்கவங்க, அதான் குடும்ப வாழ்க்கை வாழ்கின்றவர்கள். அப்போ இந்த துறந்தவர்களுக்காக, துறவிகளுக்காக நாம சேவை செய்து கொண்டால், அவர்களுக்கு பணிவிடைகளும் சேவைகளும் செய்து விட்டாலே போதும் என்று நினைத்து கொண்டு, இந்த இல்லறத்தவர்கள், மற்றவர்கள் என்று சொல்வது இங்க இல்லறத்தை சார்ந்தவர்களை தான் குறிப்பிடுறாரு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. துறந்தவர்களுக்கு ஆப்போசிட் துறவி அல்லாதவர்கள் என்றால் இல்லறத்தவர் என்று பொருள் தான். இதுக்கு வேறு இரண்டாவது பொருள்லாம் கிடையாது. அப்போ மற்றையவர் மறந்தார்கொள், மறந்து விட்டார்களோ, ஆச்சரியக்குறி. அப்ப என்ன சொல்றாரு? அப்ப இந்த தவம் என்பது துறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இல்லறத்தவருக்கும் தவம் வேண்டும். மனிதர்கள் அனைவருக்குமே இந்த மோட்ச நிலையை அடைவது என்பது துறவிகளுக்கு மட்டும் இல்ல. மனிதனா பிறந்து விட்டாலே மோட்ச நிலையை அடைவதற்குத்தான் மனித உடலே. மனித பிறப்பே இறைவனை அடைவதற்கானதான். அப்போ இங்கே வலியுறுத்தல் என்ன சொல்றாருன்னா, இல்லறத்தவர் மறந்துவிடக்கூடாது, தவத்தை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். ஆகவே இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இதுல மயக்கமோ தயக்கமோ கொள்ளக்கூடாது. தவம் செய்து விட்டால் நாமெல்லாம் துறவியாவிடணும், கிடையவே கிடையாது. தவம் என்பது உங்களுடைய வாழ்வின் ஒரு பகுதி. எப்படி உணவு, நீங்க உயிர் வாழ்வதற்கு உணவை சாப்பிடுகின்றீர்களோ, அனைத்து சௌகரியங்களும் சேர்த்துக் கொள்கிறீர்களோ, அதுபோல இறைவனை அடைவதற்கு மனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே அன்றாட வாழ்வியலோடு தவத்தை விடாமல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே இங்கே நம்ம தியானம்லாம் செஞ்சா நம்மெல்லாம் துறவியாகணும், அப்பதான் இதுல வெற்றி அடைய முடியும்லாம் நினைக்கவே கூடாது. மனிதர்கள் இறைவனை உணர்வதற்காக, இது துறவியாவதற்காக அல்ல. தவம் என்பது இறைவனை உணர்வதற்காக, நான் அல்ல, எனக்குள் இருப்பது அந்த இறைவன் தான் என்ற அந்த தன்னை அறிகின்ற ஞானத்தை பெறுவதற்காக, அது எல்லா மனிதர்களும் பெற வேண்டும். அதற்காகத்தான் வள்ளுவர் இந்த குறளை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது போன்ற சந்தேகங்களும் உங்களுக்கு வர வேண்டிய அவசியமில்லை. ஆகவே தவம் என்பது, இன்னும் அந்த தவம் என்ற அதிகாரத்தில் பல தவத்தினால் என்னென்ன பயன்கள் என்பதை எல்லாம் அவர் சொல்லி இருக்கின்றார். அதை நாம நேரம் வருகின்ற பொழுது அதை பற்றியெல்லாம் நாம விவாதிப்போம். கடைசி குறள் 10வது குறளை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த குறள்ல அவர் சொல்றார், இலர் பலராகிய காரணம். இந்த உலகத்தையே, அந்த உலகத்துல இருக்கிறவங்க இல்லாதவங்க ரெண்டா பிரிக்கிறாருங்க. அதுல இலர், அதாவது இல்லை என்று சொல்றவங்க, நான் சொன்ன உதாரணத்துக்கு ஆரோக்கியம் இல்ல, எனக்கு சரியான படிப்பு இல்ல, எனக்கு சரியான வேலை இல்லை, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இல்ல 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 இல்லன்னு சொல்றதுக்கு எண்டே இல்லை. அப்போ இந்த இல்லைன்னு சொல்றதுக்கு இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர். பாருங்க, அங்க பலர் இங்க சிலர்ன்றாரு. அப்ப இந்த உலகத்தினுடைய மக்கள் எண்ணிக்கையவே ரெண்டா பிரிச்சு, ஒரு பக்கத்துல பலர், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், இன்னொரு பக்கத்துல சிலர், மிக குறைந்த மனிதர்கள், ரெண்டா பிரிச்சு ஒரு பக்கத்துல ரொம்ப குறைஞ்ச பேர் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல பலர் இருக்கிறாங்க. அந்த பலர் என்பவர் யாருன்னா, நிறைய பேர் யாருன்னா இலர் பலராகிய காரணம். இல்லைன்னு சொல்றவங்க பலரா இருக்கிறாங்க, அப்ப இருக்குதுன்னு சொல்றவன் சிலராக இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாரு பாருங்க. இலர் பலராகிய காரணம் நோற்பார் என்று சொன்னால் தவம் செய்கின்றவர், நோற்பார் என்று சொன்னால் தவம் செய்கின்றவர் சிலர்.
அப்ப என்ன சொல்ற, கணக்கே கொடுத்துட்டாருங்க, புள்ளி விவரம் கொடுத்துறாரு. இந்த உலகத்திலேயே தவம் செய்கின்றவர்கள், இறைவனை எண்ணி அகத்திலே இறைவனை கண்டு தவம் செய்கின்றவர்கள் மிக சிலரு. ஆனா அவங்கெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்றது இல்ல. இல்லைன்னு சொல்றவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கதான் மெஜாரிட்டி. அவங்க வந்து நோற்பதே இல்லை, தவம் செய்வதில்லை. சோ அதுதான் காரணம்ன்றார். காரணத்தை சொல்லிட்டார். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோலாதார். இந்த பலர் என்று சொல்லக்கூடியவர் நோலாதார் என்று சொல்லுகின்றார். நோலாதார் என்று சொன்னால் தவம் செய்யாதவர்கள். அப்போ அவங்க அந்த தவம் செய்யாதவர்கள் தான் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப தவம் செய்கின்றவனுக்கு இல்லை என்ற பேச்சுக்கு இடம் இல்லை என்பதுதான் இங்கே பொருள். இதுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா என்ன? ஏன்னா அவரு 1.5 அடி தான் அதுக்கு. நீங்க ஒரு சொல்லுக்கும் ஒரு பெரிய கட்டுரையே எழுதலாம், பெரிய ஆராய்ச்சி கட்டுரையே எழுத முடியும். அப்ப அவர் சொல்ற பொருள் தான், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோலாதார், தவம் செய்யாதவர்கள் என்று சொல்றாரு. தவத்தை பற்றி பல விஷயங்கள், தவத்தினுடைய பெனிஃபிட் என்ன பல விஷயங்கள் சொல்றாரு. இத்துடன் நாம வந்து ஒரு முடிவுக்கு வரணும். ஆகவே தவம் ஒன்றுதான் அனைத்து துன்பங்களையும் ஒழிப்பதற்கு ஒரே வழி. நீங்க புறத்திலே எவ்வளவு தூரம் ஓடினாலும், எத்தனை கோடி கோடியை கொண்டு போய் கொட்டினாலும், எந்த ஆற்றிலே மூழ்கினாலும், நீங்க எந்த மனிதனுடைய இன்ப துன்பங்களிலிருந்து விடுபட முடியாது என்பதுதான் இதன் தெளிவு. நாம இதனுடைய உங்களுக்கு கேள்வி இல்லைன்றதுனாலதான் நான் இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டேன். இதுலயே மறுபடியும் உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் கவலை இல்லை. நீங்க அடுத்த வகுப்புலையோ அல்லது நீங்க என்னுடைய நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுடைய கேள்விகளை நீங்க வாய்ஸ் மூலமாக கூட, டைப் பண்றதுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுடைய அந்த வாய்ஸ் மெசேஜ்லையும் ஐயா எனக்கு வந்து உங்க வகுப்புல இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது, நீங்க அடுத்த வகுப்புல இதுக்கு வந்து தீர்த்து வைங்கன்னா. ஏன்னா ஒருவர் கூட தெளிவில்லாம போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை சரியான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி, அந்த இடத்துல உங்களுக்கு குருவை காட்டி, அங்க வந்து நீங்க தீட்சையை பெற்று நீங்க தவத்தை மேற்கொள்ளணும். அப்பதான் அது சரியான பயனை கொடுக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு தெளிவடையுங்கள் என்று சொல்றேன். ஓகேவா? மிக்க நன்றி. கேள்விகள் ஏதேனும் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால் கலங்காமல் தயங்காமல் என்னுடைய வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.